பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மனிதன் தன்னால் தன்னை நடத்திக்க முடியாது. நம்மை நடத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆவியானவர் வரும்போதுதான் நாம் அவரால் நடத்தப்படுகிறோம். கர்த்தர் நித்தமும் நடத்துவான்னு சொல்லப்பட்டிருக்கல. இன்னைக்கு அவரால் நடத்தப்படணும். நீங்களா நடந்துட்டு, நீங்களா ஜெபம் பண்ணிட்டு, நாம ஒரு திட்டம் பண்ணிட்டு கர்த்தரனை நடத்துறாருன்னு சொல்ல முடியாது. அவர்தான் நம்மை நடத்துகிறவர். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய பாதத்தில் அமரணும். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறைந்த இயேசுவே என்று சொல்லி பக்தன் ரொம்ப அழகா பாடியிருக்கிறார்ல. நம்ம இன்றைக்கு அந்த தேவாதி தேவனை உயர்த்தி பாடி மகிமைப்படுத்த போகிறோம். திருப்பாதம் நம்பி வந்தேன் என்று சொல்லி பாடி தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். பாருங்கள். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. Yes, Lord. இளைப்பாறுதல் தரும் தேவா, தழைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, தழைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுமே. சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்றி, இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றி, இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. மனம் மாற மாந்த நிரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடோ. மனம் மாற மாந்த நிரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடோ. எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே
இயேசுவே உம்மை அண்டிடுவே எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அண்டிடுவே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே உமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. அல்லேலூயா அல்லேலூயா இதுவரை உதவிய எபினேசர் உண்டு இனியும் நடத்தி செல்வார். இதுவரை உதவிய எபினேசர் உண்டு இனியும் நடத்தி செல்வார். இனியும் நடத்தி செல்வார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. Glory Lord. Thank you Father. உமக்கு நன்றி ராஜாவே, உமக்கு நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவாதி தேவனுக்கு நன்றி. விண்ணப்பத்துக்கு இறங்குகிறவருக்கு நன்றி சொல்லுகிறோம். யாரெல்லாம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் இணைந்து உம்மை துதித்து பாடி மகிமைப்படுத்துகிறார்களோ, பாதங்களில் வந்தார்களோ, அத்தனை பேர் மேலும் மகிமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, பிரசன்னம் கிருபை இறங்கி மூடட்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் கர்த்தருடைய வல்லமையும் மகிமை இறங்கி மூடுவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு நாம் ஏறெடுத்த துதி ஸ்தோத்திரத்தில் மகிமை அடைந்த தேவன் இந்த நாளிலும் கட்டாயம் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? வாருங்கள், இணைந்து ஜெபிப்போம். ஆமென். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்த தேவன் இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து கிருபையால் மகிமையால் நிரப்பி நடத்துவார். இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து சில காரியத்தை சொல்லுவது நல்லது என்று உணர்ந்தேன். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தால் 1 தீமோத்தேயு 4:8 வாசித்து பார்த்தால் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தமாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இனி வரும் ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் வாழ்கிற உலகத்தில் பக்தி என்றால் பரியாசம் பண்ணுகிற ஒரு கூட்டம். பக்தியா, ஆலயமா, கடவுளா, ஜெபமா, எழுப்புதலா, ஊழியமா, இதிலெல்லாம் அநேகர் பரியாசம் பண்ணி அதை பேசி அதை யூடியூப்பில் போட்டு நம்ம சோர்ந்து போகும்படி நம்முடைய நன்மைகளை தடுப்பதற்கு சாத்தான் பயங்கரமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கடைசி காலம் ஜனங்கள் தெய்வ பயம் இல்லாமல் போகிறார்கள்.
பக்தியின் வேஷத்தை தரித்திருக்கிறார்கள். பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதை என்ன செய்கிறார்கள் என்றால் பரியாசக்காரர்களாய் மாறிவிடுகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த உலகத்திலே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டாராம். ஒரு தெய்வ பயம் உள்ளவன், உண்மையான பாவ மன்னிப்பு வேணும், ரட்சிப்பு வேணும், உண்மையான கடவுள் தேவன் யார் என்று தேடுறாங்கல்ல, இவங்களை ஆண்டவர் சந்தித்து எப்படியாவது ரட்சித்து விடுகிறார். இதைத்தான் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, சிலர் பக்தியாக இருப்பாங்க, சுய பக்தி. மற்றவங்க பார்க்கணும், மற்றவங்க பார்வையில் நான் ஒரு ஃபேமஸ் ஆகணும், ஒரு நீதிமான நடிக்கணும், வேத பாதகராக இருக்கணும், சுய பக்தி. அப்போஸ்தலர் 3:12 பார்க்கும்போது பேதுரு சொல்கிறாரு, ஒரு முடவனை சப்பானியை நடக்க வைத்த பின்பு அவர் சொல்லுகிறார், என்ன சொல்றார் தெரியுமா, சுய சக்தியினாலோ சுய பக்தியினாலோ இவனை நடக்க பண்ணலை, இயேசுவின் மீது இருந்த அந்த நாமமே இவனுக்கு விடுதலை கொடுத்தது என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்னும் சிலரை பாருங்களேன், இந்த பக்தியை ஒரு தொழில் மாதிரி, ஒரு ஆதாய தொழில் மாதிரி நினைக்கிறவங்க இருக்கிறார்கள் என்று 1 தீமோத்தேயு 6:5 பார்த்தால், கெட்ட சிந்தை உள்ளவர்களுக்கும் சத்தியம் இல்லாதவர்களுக்கும் தேவ பக்தியை ஆதாய தொழிலாக கருதுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட உலகத்திலே நாம் இன்றைக்கு தெய்வ பயம் உள்ளவர்களாக, மற்றவங்களுக்கும் பக்தி உள்ளவனுக்கும் இல்லாதவனுக்கும் உள்ளவனுக்கும் ஒரு வித்தியாசம் வேணும். நம்ம நீதியாய் பரிசுத்தமாய் தேவனை நேசித்து பின்பற்றுவதற்கு ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு நம்மளை இந்த பூமியில் அவருடைய சாணாதிபதியாக, பிள்ளைகளாக நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்திருக்கிறாராம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரி, நீங்கள் பக்தியாக வாழ்ந்து தேவனை நேசித்து பின்பற்றினீங்கன்னா கர்த்தர் உங்களை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பார், நமக்காக தெரிந்து கொள்வாரா. வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவருக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் ஜெபம் கேட்கப்படுச்சா. பக்தியாக வாழ்ந்தால் என்ன நன்மை கேட்குறீங்கள, முதல்ல உங்கள் ஜெபம் கேட்கப்படணும். எபிரேயர் 5:7 சொல்லுது. யோவான் 9:31 பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை, தேவ பக்தியாய் வாழ மனதுள்ளவனுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, அவங்க கடவுளை தேடலை, ஜெபம் பண்ணலை, ஊழியம் பண்ணலை, நான் என்னத்துக்கு அதை பக்தியாக இருக்குன்ட்டு நீங்கள் மற்றவங்களை பார்த்து ஏமாந்து போய் உங்களுக்குள்ள நன்மையை, பந்தய பொருளை இழந்து விடாதபடி கர்த்தருடைய கிருபையையும் மகிமையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து கிருபையால் மகிமையால் நிரப்பி நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, கிருபைக்காக, இரக்கத்துக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் ஒரு பக்தி உள்ள வல்லமை இறங்கி உமக்கு மகிமையாக ஆண்டவரே, இந்த உலகத்தில் உம்முடைய நாமத்தில் ஜீவித்து இம்மைக்கும் மறுமைக்கும் இந்த ஜீவனுக்கும் மறுஜீவனுக்கும் அவர்களை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றி ஆண்டவரே உலகத்தில் கரைபடாதபடி காத்து கொள்ளட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார், கட்டாயம் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன்.